கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆஹா, கதை இப்படி போகுதானுங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவுடைய ஒய்ஃப் ரித்திகா ஒரு போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மா உண்மையாலுமே எப்படி வெளியில் வந்தார், இதுதான் லாஸ்ட் சீசனா, நெக்ஸ்ட் சீசன் ஆர்சிபி இல்லை சிஎஸ்கேல நம்ம ரோஹித் சர்மாவை பார்க்க முடியுமா அப்படிங்கிற எல்லா தகவலும் இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. உடனே வழக்கம் போல கமெண்ட்ல 4-5 பேர் வருவீங்க, இதெல்லாம் கதை ப்ரோ, ஸோ அப்படியெல்லாம் எந்த நியூஸும் வரலையேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் போங்க, கூகுள் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இதுதான் ட்ரெண்டிங் நியூஸ். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் இல்லை ரோஹித் சர்மான்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ரித்திகா அவங்க போட்ட அந்த ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹித் சர்மாவை நீங்கள் வலுக்கட்டாயமாக தான் வெளியில் ஏற்றிருக்கீங்க அப்படிங்கிற உண்மையும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னதான் பிரச்சனை, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பிசுறு கூட மிஸ் ஆகாமல் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வேர்ல்டு லெவலில் 2-3 டீமை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் ஐபிஎல்ல கூட பார்த்தோம் அப்படின்னா டீம் வச்சிருக்காங்க. ஸோ போன வருஷம் சாம்பியன்ஸ் வர இந்த தடவையும் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸாக நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட யங் டேலண்ட்டை க்ரூம் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொன்னோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ், பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வந்தவங்க தான். அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திலக் வர்மாவும் வரப்போறாரு, நெஹல் வதேரா, மத்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேலண்ட் வந்துட்டு ஆன் ப்ராசஸில் இருக்கு. ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா மேக் பண்ணி இன்னொரு 2 ஐபிஎல் நல்லா பண்ணாங்கன்னா உள்ள வந்துருவாங்க டீமுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் வருஷம் குட் பிளேயர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்த இந்த டீமுக்குள்ள யாருக்கு என்ன பட்டுச்சோன்னு தெரியல, ஏகப்பட்ட சண்டை சச்சரவுங்கிறது 3 மாசமா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஎல் ட்ரேட் விண்டோ அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்துட்டு ஃபைனலாக அந்த ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இல்லைன்னா எக்ஸாக்டாக அந்த நாளில் பார்த்தோம்னா ஸோ அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத விடுவாங்க. ஸோ இந்த டீம் வந்துட்டு இவங்களை ரீட்டைன் பண்ணிட்டாங்க, ஸோ இவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு எல்லா டீமோடதையும் வரும். அதில் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடில் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் சொல்லிட்டாங்க. ஆனால் அது முடிஞ்ச அடுத்த நாள் வந்துட்டு ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவை டக்குன்னு தூக்கி மும்பை இந்தியன்ஸில் போட்டாங்க. ஸோ இதுதான் வைரலாக போன ஒரு விஷயம். எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, அதை எப்படி ட்ரேட் விண்டோ முடிஞ்சோடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை இன்னும் 1 hour இருக்கு, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண டைம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பக்காவாக வச்சிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டுக்கு வந்துட்டு தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் ஹர்திக் பாண்டியா ஒரு டீல் வந்துட்டு பேசியிருக்காரு. அதாவது நான் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ், அதாவது குஜராத் டைட்டன்ஸை பற்றி ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காரு. நான் ஜிடியில் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டீமோட கேப்டனாக இருந்தேன், ஒரு வருஷம் கப் அடிச்சிருக்கேன், ஒரு தடவை ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன். ஸோ இதே அமௌண்ட்டை தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் உங்கள் டீமுக்கு வரணும்? சரி ஓகே, மும்பை இந்தியன்ஸுக்கு வரேன், நான் கேட்குற அமௌண்ட்டை கொடுக்குறீங்க, அது பிரச்சனை இல்லை, எனக்கு கேப்டன்சி கொடுப்பீங்களா, அந்த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸை நான் லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிசிஷனை ரோஹித் சர்மா கிட்ட பேசல. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதுதான் உண்மையான விஷயம். இதை ஓப்பனாக ரோஹித் சர்மாவும் வாயை திறந்து சொல்ல கிடையாது, ஏன்னா அவருக்கு சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா ஓவர் நைட் பேசி சரிப்பா நீ வா நாங்கள் பார்த்துக்கிறோம், ரோஹித் சர்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லாமே பார்த்தோம்னா கேப்டன்சி மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன லிட்டில் பிட் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போகலான்னு சொல்லியிருப்பார் போல. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஈஸியான ஒரு பர்சன் தான், பார்க்கறதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு டஃபாக இருந்தாலும் எனக்கு கேப்டன்சி வேணும் அப்படின்லாம் அடமுடிக்க மாட்டார். சரி ஓகே கொடுக்குறியா கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டீமுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. பும்ரா தான் அடுத்த கேப்டன் ஆவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ லாயாலிட்டிக்கெல்லாம் இங்கே மதிப்பே இல்லைங்கிற மாதிரி பும்ரா ஸ்டோரி போட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது 2-3 நாளாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைஸாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு கேப்டன் அப்படிங்கிறத. ஸோ அதை ஏன் அப்பவே பண்ணல அப்படின்னு சொன்னால், அப்போ பண்ணியிருந்தா ரோஹித் சர்மாவை ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ட்ரேடில் கேட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அதாவது அக்ஷனுக்கு முன்னாடி மற்ற டீம்ஸ் எல்லாம் ரோஹித் சர்மா ட்ரேட் கேட்டு வந்திருப்பாங்க. ரோஹித் சர்மாவை பார்த்தோம்னா சரி அந்த டீமுக்கு போனால் கேப்டன்சி கிடைக்கும்னு நினச்சிட்டு மேபி போயிருக்கலாம். ஸோ அதனால அனௌன்ஸ் பண்ணல. விவரமாக எல்லா விண்டோவும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா. இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனையை இழுத்து விட்டுருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் ரித்திகா, ரோஹித் சர்மாவுடைய ஒய்ஃப் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை கிடையாதுங்க. அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸோட கேப்டன் இருந்தப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு போஸ்ட்டுக்கும் லைக்கு கமெண்ட் இதெல்லாம் போடுறதே கிடையாது. எஸ்பெஷலி சிஎஸ்கே வந்துட்டு பாராட்டி போட்டாங்க, ரோஹித் சர்மா இவ்வளோ வருஷம் கேப்டனாக இருந்தார், நல்லா பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி எல்லா டீமும் போட்டாங்க. ஸோ ஆர்சிபி போட்டாங்க, சிஎஸ்கே போட்டாங்க. சிஎஸ்கேவோட கமெண்ட்டில் வந்துட்டு போய் எல்லோ ஹார்ட் போட்டாங்க. அந்த இடத்துல சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு மும்பை இந்தியன்ஸ் போட்ட போஸ்ட்டுக்கு எந்த ரியாக்ட் பண்ணல, லைக் பண்ணல, நீங்கள் ஒரு ஹார்ட்டின் போடல. ஆனால் சிஎஸ்கே
பாண்டிக்கு கமெண்ட் பண்ணுறது பார்த்தா மேபி நீங்கள் வரப்போகிறீங்களா, ஸோ அதாவது ரோஹித் சர்மா இங்கே வந்துட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் மேலே இருக்க மரியாதையே ரித்திகா அவங்களுக்கு போயிடுச்சு. பிகாஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கேப்டன்சிலேருந்து தூக்கப்பட்டார் அப்படிங்கிறதுனால. ஸோ அவர் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கப்பட்டார் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா மார்க், அதாவது வந்துட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸோட கோச், அவர் ரீசன்ட் டைம் இன்டர்வியூவில் வந்துட்டு ஆங்கர் கேட்கும்போது நீங்கள் எப்படி ஹர்திக் பாண்டியாவை திடீர்னு கேப்டனாக போட்டீங்க, இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும் போது, ஆனால் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு மார்க். அதாவது ரொம்ப கோவப்படுறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் விண்டோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவர் பெஸ்ட் கேப்டனாக இருந்திருக்காரு ரோஹித் சர்மா. என்னதான் கேப்டனாக இருந்தாலும் 36 வயசு ஆச்சு, அவர் லைஃபோட பெஸ்ட் கொடுத்துட்டாரு, ஏகப்பட்ட இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பட் இருந்தாலும் ஏஜ் ஆயிடுச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் கேப்டனாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி சச்சின் போகும்போது நீங்கள் எல்லாருமே சோகமாக இருந்தீங்க, ஆனால் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா உள்ள வந்ததுக்கப்புறம், ரோஹித் சர்மா உள்ள வந்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்டீங்களோ, அதே மாதிரி ரோஹித் சர்மா போகும்போது சோகமாக தான் இருக்கும். ஆனால் ஹர்திக் பாண்டியா இப்போ வந்துட்டாருன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் ட்ராஃபி வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க தானே. ஸோ அதனால தான் 2 தடவை குஜராத் டைட்டன்ஸ் ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு தடவை சாம்பியன் வேற, நல்ல ஒரு பிளேயர், தரமான பிளேயர், ஃபினிஷர், ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாம் யோசிச்சு ட்ரேட் விண்டோவோ பக்காவாக பிளான் பண்ணது தான். ஸோ இந்த ஒரு ஹர்திக் பாண்டியா ட்ரேட், ஸோ அவர் தான் கேப்டன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பாரு. ஸோ ஆன்லைன்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த போஸ்ட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க ரித்திகா அப்படின்னா, இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உண்மை கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அது இப்போ தீயாக பரவிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக அதை பற்ற பேச்சு தான். ஸோ ஒன் இண்டியன் ஃபேமிலி, ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேமிலி, ஒன் ஃபேமிலிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஹேஷ்டேக்ல அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆளாரே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது இந்த ஒரு ரித்திகா போட்ட இந்த ஒரு ட்விட்டும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க, அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. மேபி இந்த ஒரு சீசன் எப்படி ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் ரித்திகாவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாலாம் இல்லைங்க. ஸோ நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஃபோர்ஸ் பண்ணி தான் ரோஹித் சர்மாவை தூக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் எங்கள் டீமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரான்ச்சைஸும் பார்த்தோம் அப்படின்னா, மற்ற ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸும் பார்த்தோம்னா கமெண்ட்லலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மும்பை இந்தியன்ஸோட பிரச்சனை எப்போ தான் முடியும், ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து தூக்கப்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ரோஹித் சர்மா பெஸ்ட்டா ஹர்திக் பாண்டியா பெஸ்ட்டா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.